சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி திமுக வேட்பாளரான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 116வது வட்டத்திற்குட்பட்ட BR பிள்ளை தெரு முதல் சுங்குவார் தெரு வரை வீதி வீதியாக நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகுபதி, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை திருவல்லிக்கேணி பகுதி 116வது வட்டம் முழுவதும் நடந்து சென்று வீடு வீடாக வாக்குகளை சேகரித்து வருகிறார். குறிப்பாக VR பிள்ளை தெரு தொடங்கி கற்பக கன்னியம்மன் கோவில் 1 முதல் 6 தெருக்கள், பழனியம்மன் கோவில் 1 முதல் 6 தெருக்கள், பழைய கட்டை தொட்டி தெரு, புதிய கட்டை தொட்டி தெரு, சுங்குவார் சத்திரம் என பல்வேறு இடங்களில் அந்த 116வது வட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் காலையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வாக்கு சேகரிக்க சென்ற இடத்தில் அவரை வரவேற்கும் விதமாக வீடுகளில் இருந்து பூக்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் அவரை வரவேற்கும் விதமாக பல்வேறு விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை 1,63,866 வாக்குகள் இருக்கிறது. ஆண்களை பொறுத்தவரை 79,412 வாக்குகளும், பெண்களை பொறுத்தவரைக்கும் 84,396 வாக்குகளும், மூன்றாம் பாலினத்தவர்கள் எடுத்துக்கொண்டால் 58 பேர் மொத்தம் இதில் 1,63,866 வாக்குகள் இந்த சேப்பாக்கம் தொகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை ஒரு ஸ்டார் தொகுதியாக கருதப்படுகிறது. அதேபோல் நேற்றுதான் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு பிரச்சாரத்தையும் தொடங்கியிருந்தார். அதேபோல் நேற்று மாலையும் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் இரண்டாம் நாளாக தற்பொழுது காலையிலேயே பிரச்சாரத்தை வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் இன்று மாலையும் பிரச்சாரம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கடந்த 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2017 நடைபெற்ற அந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்பழகன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மாமக வேட்பாளர் தமிழ்முன் அன்சாரியை விட 9,203 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அதன் பிறகு 2016 தேர்தலில் அன்பழகன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நூர்ஜஹானை விட 14,164 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அதன் பிறகு அவர் மறைந்த பிறகு 2021 நடைபெற்ற தேர்தலில் தான் திமுக சார்பில் உதயநிதி முதலாக களமிறக்கப்பட்டார். அந்த தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் கசாலியை விட 69,000 வாக்குகள் மேல் வித்தியாசத்தில் அவர் பெருவாரியான வாக்குகளை பெற்று அந்த சேப்பாக்கம் தொகுதியில் மாபெரும் வெற்றி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரகுபதி.